ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரிஸ் கிச்சன் தாளிக்கு மாசம்ல இன்றைக்கி ஒயிட் குருமா, அதாவது வெள்ளை குருமா செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குருமா பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கூடையுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த ஒயிட் குருமாவுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர், 2 கேரட்டு, ஒரு 10லேருந்து 12 பீன்ஸு, ஒரு சின்ன கப் அளவுக்கு உரிச்ச பட்டாணி, 2 உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு மூடி தேங்காய், அதாவது ஒரு கப் அளவுக்கு வர அளவுக்கு திருவண்ண தேங்காய், ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு, 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். சின்னதாக 2 பட்டை துண்டு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 4 பூண்டு பல், அவ்வளோதாங்க. சின்ன சின்ன துண்டுங்களாக காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு கல் உப்பு போட்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதில் இருக்க புழு பூச்செல்லாம் வந்துடும். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இஞ்சி துண்டு தோல் சேர்த்துட்டு சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி வச்சிடலாம். 4 பச்சை மிளகாயையும் நுனியில் கொஞ்சம் கீறி வச்சிடணும். இது வதக்கும்போது முழுசாக நீங்கள் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா வெடித்து மேலே தெரிக்கும், கண்ணில் படுறதுக்கும் வாய்ப்புண்டு. அதனால் லேசாக கீறிட்டோன்னாக்கா வெடிக்காது. இந்த அளவு தான் தாளிக்கிற பொருளை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சின்னதாக பட்டையும் ஒரு பிரிஞ்சி இலை இது. அதே மாதிரி பொட்டுக்கல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்ததுன்னா போதும். சின்ன குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் நறுக்கின இஞ்சி துண்டு வதக்குறேன். அது கூட நம்ம கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இந்த கீறி வச்சதுனால நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெடிக்காது. இது வதக்கி போடுறது எதனாலன்னாக்கா, இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காட்டமாக இருக்கிறது கம்மியாகும். ஒரு மூடி தேங்காய் பூ, அந்த வதக்கின இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல, அது கூட ஊற வச்ச அந்த 10 முந்திரியும் சேர்த்து நல்லா வெண்ணெய் மாதிரி மையாக அரைச்சி எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி அரைச்சி எடுத்துட்டேன் நான் இதை. அதே சின்ன குக்கர்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் வெங்காயத்தை வதக்குறேன். இந்த வெங்காயம் ரொம்ப செவக்கணும்லாம் தேவையில்லை. லேசான கண்ணாடி பதம் வந்தால் போதும். ரொம்ப செவந்ததுன்னா குருமாவோட கலரை அந்த வெங்காயம் மாற்றிடும். நம்ம இந்த குருமாவுக்கு தக்காளி கூட நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. கடைசியாக எலுமிச்சம்பழம் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே அதுலேயே நம்ம கேரட்டு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வதங்க விட்டுருக்கேன் நான், செவக்க விடலை. இப்போ இது கூட நம்ம கேரட்டு, பீன்ஸு எல்லாமே சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிட்றேன். இந்த காய்கறிகள் கொஞ்சம் வதங்கின உடனே இதுலேயே நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கனாக்கா நறுக்கி தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் வெள்ளையாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம். நீங்கள் வெளியில் வச்சுருந்திங்கன்னா கலர் மாறிடும். உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு வதக்கிட்டு அது கூடவே இப்போ பச்சை பட்டாணியும் சேர்த்துட்றேன். லேசாக வதங்கினா போதும், அதிகபட்சம் ஒரு நிமிஷம் கூட தேவைப்படாது நமக்கு. இப்போ பச்சை பட்டாணியும் சேர்த்துட்டேன். அது கூட பட்டாணி சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு 2 வதக்கிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். ஒரு பெரிய கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போ இதில் சேர்த்துட்டேன். இந்த தண்ணி சேர்த்தது இல்லாமல் நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவும் இப்போ இதில் நம்ம சேர்த்துட்றோம். தேங்காய் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அந்த மிக்சிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி அதில் சேர்த்துட்றேன். இப்போ மசாலா எல்லா பக்கமும் சேர்த்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் இப்போ சேர்க்க போகிறேன். பார்த்திங்கனாக்கா இந்த அளவுக்கு தான் நான் சேர்க்குறேன். இப்போ இது கூடவே நம்ம உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்க காலிஃப்ளவர் துண்டெல்லாமும் எடுத்து சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறிட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வர அளவுக்கு விட்டோன்னா போதும். இப்போது எல்லா காலிஃப்ளவரும் சேர்த்துட்டேன். எல்லா காய்கறியும் ஒரு கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட போகிறேன்.
இந்த குக்கரில் வச்சு செய்கிறது இல்லாமல் நீங்கள் வெறும் வாணல்லையே கூட மூடி போட்டு செய்யலாம். அப்போவும் காலிஃப்ளவர் கடைசியாக தான் நீங்கள் சேர்க்கணும். காலிஃப்ளவர் முன்னாடியே போட்டோன்னா குழஞ்சி உரு தெரியாமல் போயிடும். இப்போ ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம். ப்ரெஷர் குக்கரில் ஸ்டீம் கொஞ்சம் அடங்கின உடனே வெயிட்டை எடுத்துகிட்டு குக்கரை திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி க்ரீமியான ஒயிட் குருமா தயாராகிருக்கு. இதுக்கு இப்போ நம்ம ஒரு தாளிப்பு மட்டும்தான் போடணும். பாருங்கள், காலிஃப்ளவரில் நம்ம போட்ட மாதிரி தான் இருக்குது. இப்போ குருமாவுக்கு தாளிக்கலாம். தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துட்றேன். 4 பூண்டு பல்லை நல்லா இடிச்சிட்டு அது இந்த தாளிப்பில் சேர்த்துட்றேன். பூண்டு நல்லா கொஞ்சம் செவந்து நல்ல வாசனை வர அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குருமாவில் சேர்த்துட்டோன்னாக்கா போதும். மிதமான மசாலாவோட இந்த குருமா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த குருமாவுக்கு வேறு எந்த கரம் மசாலா வேறு எதுவுமே சேர்க்கலை, இந்த மசாலா மட்டும்தான். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா செவந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குருமாவில் தாளிப்பு சேர்த்துட்றேன். நல்ல கமன்னு வாசனை அப்படி இருக்குங்க. இதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். எங்கள் வீட்டில் அம்மா செய்கிற குருமா வெஜிடபிள் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, சௌச்சவ், நூல்கோல்லாம் சேர்த்து பட்டர் பீன்ஸ் சேர்த்து செய்வாங்க. தக்காளி, கேரட் கூட சேர்க்க மாட்டாங்க, வெள்ளையாக இருக்கும். இப்போ நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சோன்னா அருமையான வெள்ளை குருமா தயாராகிடுச்சு. இந்த சூப்பரான ஒயிட் குருமாவுக்கு பூரி செஞ்சிடலாம். 2 கப் கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதுவும் எங்கள் வீட்டு பழக்கம்தான். ஜீரகம் சேர்க்கறதுனால சீக்கிரம் செரிமானம் ஆகிறதோட எண்ணெய் பலகாரம் சாப்பிடும்போது உண்டாகிற நெஞ்சு எரிச்சல்லாம் வராமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பதமாக மாவு பிசைஞ்சோன்னா போதும். குருமாவை ரெடி பண்ணி வச்சுட்டு பூரி மாவு பிசைஞ்சோன்னா போதும். ரொம்ப முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டோன்னா மாவு நல்லா ஊறி சப்பாத்திக்கு தான் நல்லாயிருக்கும். பூரிக்கு எண்ணெயை அதிகமாக இழுக்கும். மாவு சின்ன சின்ன உருண்டைங்களாக ஊற்றிட்டு அதிக அளவு மாவு தொடாமல் நம்ம பூரி போட்டுக்கலாம். வட்டமாக உங்களுக்கு சின்ன சின்ன பூரியாக வேணும்னா நீங்கள் ஏதாவது டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸ் பூரியாக போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பூரியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எப்போதுமே பூரி பொரிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் குழியாக சின்ன வாணலில் வச்சோன்னாக்கா போதும். அதிக அளவு எண்ணெய் தேவைப்படாது. எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு பூரியாக தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள் எப்படி புசுன்னு பூரி அருமையாக வந்திருக்கு. பூரி உப்பலாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவில் 2 ஸ்பூன் ரவை சேர்த்து பிசைகிறதும் வழக்கத்தில் உண்டு. ஆனால் நான் இன்றைக்கி கோதுமை மாவில் மட்டும்தான் இந்த பூரிக்கு மாவு பிசைஞ்சிருக்கேன். பாருங்கள் பூரி எந்த அளவு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பூரிகளாக இடும்போது கவனிக்க வேண்டியது முக்கியமாக ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருந்ததுன்னா தான் நல்லா இதை மாதிரி உப்பி வரும். இந்த பூரி ஆறுனா கூட உங்களுக்கு சாஃப்ட்னஸ் குறையாது, அழுத்தமாக ஆகாது. திட்டமாக நம்ம போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரியே இருக்கும். புசுன்னு சூப்பராக இருக்க பூரி கூட நல்லா க்ரீமியாக இருக்க ஒயிட் குருமா வச்சு சாப்பிட கொடுத்தா குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்போவும் பூரிக்கு உருளைக்கிழங்கு தானா, இதை மாதிரி ஒரு தடவை ஒயிட் குருமா செஞ்சு ருசித்து பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.